பற்களோட வெண்மை ரொம்பவே முக்கியம். நமக்கு ஒரு தனி கான்பிடென்ட்டையே கொடுக்கும். நம்ம டெய்லி நிறைய பேரை மீட் பண்றோம், பேசுறோம், சிரிக்கிறோம். அந்த நேரத்துல நம்ம பற்கள் வெண்மையா இல்லனா நம்ம கான்பிடென்ட்டே போயிடும். யாராவது நம்மள நோட் பண்ணுவாங்களோ இல்ல நம்மள கிண்டல் பண்ணுவாங்களோன்னு நம்ம கண்டிப்பா யோசிப்போம். பற்கள் மஞ்சளா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க பிரஷ் பண்றது இல்லன்னு அர்த்தம் இல்ல. நீங்க பிரஷ் பண்ற முறை சரியில்லாம இருக்கலாம், யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் எஃபெக்டிவா இல்லாம இருக்கலாம். இதுக்காக நிறைய பேரு டென்டிஸ்ட் கிட்ட போவாங்க, அதிக செலவு செய்து பற்களை வெண்மையாக்குவாங்க. இப்பெல்லாம் பற்களை வெண்மையாக்கவே விலையுயர்ந்த டூத் பிரஷ் எல்லாம் கூட வந்துடுச்சு. உங்க பற்கள் மஞ்சளா இருக்குன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? இனி நீங்க கவலையே பட தேவையில்ல, அதிக செலவும் செய்ய தேவையில்லை. இதுக்கு ஈஸியாவே ஒரு வழி இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஹெர்பல் ஹோம் ரெமெடி, அதுவும் வீட்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தயார் பண்ற ஒரு ரெமெடியை தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸி அண்ட் எஃபெக்டிவும் கூட. இந்த ரெமெடி செய்ய தேவையான பொருட்கள் இஞ்சி, உப்பு, எலுமிச்சை சாறு மற்றும் நாம பயன்படுத்துற ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட். முதலாவது இஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா தோலை சீவி கழுவி கிரேட் பண்ணி அதனுடைய பேஸ்ட எடுத்துக்கோங்க. அளவு பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் இருந்தா போதும், ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க, அதை இன்னொரு பவுல்ல போட்டுக்கோங்க. அந்த உப்பு கூடவே ஆஃப் லெமனை பிழிஞ்சி அதனுடைய ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. மேலும் நல்ல உப்பு கூட மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு இந்த இஞ்சி பேஸ்டையும் இந்த உப்பு அண்ட் லெமன் ஜூஸையும் ஒன்னாவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட அரை ஸ்பூன் எடுத்து இந்த மிக்சரோட ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு கலவை மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பற்களை முத்து போல் வெண்மையாக்கும் சிம்பிள் ஹோம் ரெமெடி தயார். இந்த ரெமெடியை டூத் பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுங்க. தினமும் 2 முதல் 3 நிமிடத்திற்கு நல்லா பல்ல விளக்கிட்டு வாங்க. சில நாட்கள்லயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பாப்பீங்க. நிறைய பேருக்கு நைட்ல பிரஷ் பண்ற பழக்கம் இருக்கும். சோ அவங்க இந்த ரெமெடியை நைட்லயும் ஃப்ரெஷ்ஷா செய்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. ரெமெடி யூஸ் பண்ண மட்டும் போதாது, மேலும் சில விஷயங்கள்ல நம்ம ரொம்பவே கவனமாவும் இருக்கணும். சாப்பிட்ட பிறகு வாயை கொப்பளிக்கணும். இதனால உங்க வாய் துர்நாற்றம் அடையாம பாதுகாக்கும். இரவு நேரங்கள்ல அதிகமா சாப்பிடக்கூடாது. சோ நீங்க அப்படி சாப்பிட்டுட்டீங்கன்னா சாப்பிட்ட உடனே பல்லையும் விளக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அதிகமா கவனம் இருந்தாலே போதும். மேலும் சொன்ன இந்த ரெமெடியையும் தினமும் யூஸ் பண்ணிட்டு வாங்க. இனி நல்லா சிரிங்க. இந்த சிரிப்பு உங்களுடைய கான்பிடென்ட்டை மேலும் அதிகரிக்கும். இனி எதுக்கும் கவலைப்படாம இந்த சிரிப்போடவே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.